அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரை அடுத்த மாதரசனப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் முரளி ரத்னா தம்பதி. இவர்களது 17 வயது மகள் லட்சுமி சூளகிரியில் உள்ள மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் +2 படித்து வந்தார். இந்த நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் தனது தாயோடு மாணவி பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது ஏற்பட்ட விபத்தில் டிப்பர் லாரியின் சக்கரம் மாணவியின் வலது காலில் ஏறி இறங்கியது. இதில் காலில் முறிவு ஏற்பட்டு பெங்களூரு நாராயணா கிருதாலயா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் மாணவி. அங்கு செலவை சமாளிக்க முடியாததால் கடந்த ஏப்ரல் மாதம் ஒசூரில் உள்ள விஜய் மருத்துவமனைக்கு மாணவியை சிகிச்சைக்காக அழைத்து வந்தனர் பெற்றோர். மாணவிக்கு எலும்பு அறுவை சிகிச்சை மேற்கொள்ள இருந்த நிலையில் திடீரென அவர் உயிரிழந்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் தனது மகளுக்கு தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டதால் தான் அவர் உயிரிழந்து விட்டதாக குற்றம் சாட்டி மருத்துவமனை நிர்வாகத்திடம் மாணவியின் உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு ஆர்ப்பாட்டத்திலும் குதித்தனர். இதுகுறித்து பேசிய மாணவியின் தந்தை முரளி, எலும்பு அறுவை சிகிச்சை செய்வதற்கு 2 லட்சம் ரூபாய் செலவாகும் என ஆரம்பத்தில் கூறியதாகவும், அடுத்து மல்டி ஆபரேஷன் செய்ய வேண்டும், அதற்காக பெங்களூருவில் இருந்து ஒரு மருத்துவரை அழைத்து கொண்டு வர வேண்டும், சிகிச்சைக்கான செலவு 10 லட்சம் ரூபாய் ஆகும் என மருத்துவர்கள் கூறியதாகவும், அவ்வளவு பணம் தங்களிடம் இல்லை என கூறியதால் உடனடியாக டிஸ்சார்ஜ் செய்து கொள்ளுமாறு விரட்டியதாகவும் குற்றம் சாட்டினார். பெங்களூர்லேருந்து சர்ஜனை கூப்பிட்டு வரோம், தீபக் அப்படின்றவரை கூப்பிட்டு வந்து என்கிட்ட பேச வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஃபைனல் சர்ஜரி நடக்கும், எஸ்டிமேட் கொடுக்குறோம், எவ்வளோ ஆகுது அப்படின்ட்டு சொல்கிறோன்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து மல்டிபிள் சர்ஜரி தேவை, 2 லட்சம் 3 லட்சத்தில் முடியுதுன்னு சொன்னவங்க திடீர்னு 10 லட்ச ரூபாய் ஆகும், இந்த ஹாஸ்பிட்டல் வந்து கம்ஃபர்டபுள் கிடையாது, நீங்கள் வேறு ஹாஸ்பிட்டல் மூவ் பண்ணுங்கன்னு ப்ரெஷர் கொடுத்தாங்க. தனது மகளை வேறு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுமாறு மருத்துவர் அனுராதா அழுத்தம் கொடுத்ததாக கூறிய முரளி, இரவோடு இரவாக எங்கு செல்வது என தெரியாமல் விழித்த போது கூட மகளுக்கு சிகிச்சை அளிக்கவில்லை என அழுதார். மாணவியின் முதுகில் தவறான ஊசி செலுத்தப்பட்டதாக புகார் கூறிய உறவினர்கள், சிகிச்சையில் இருந்த போதுதான் ஆம்புலன்ஸில் அழைத்து சென்று +2 தேர்வு எழுத வைத்தோம், மாணவி நல்ல மதிப்பெண் பெற்றார் எனவும், நல்ல முறையில் சாப்பிட்டு நல்லபடியாக பேசிய மாணவி திடீரென எப்படி உயிரிழப்பார் எனவும் கேள்வி எழுப்பினர். இது ஒருபுறம் இருக்க, மாணவிக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர் ராஜதுரை பேசிய போது மேல் சிகிச்சைக்கு செல்ல அறிவுறுத்தியும் 4 நாட்களாக காலதாமதம் செய்தனர் என்றும், புரதச்சத்து இரத்த அழுத்தம் குறைந்ததே உயிரிழப்பிற்கு காரணம் என்றும் கூறினார். பாப்பா சரியாக சாப்பிடல, ஏன்னா கிரானிக் டிசீஸ்ன்றதுனால சரியாக இன்டேக் இல்லாதனால ஹீமோக்ளோபின் சொல்கிற உடம்புல வந்து அது லோ ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து ரொம்ப லோ ஆகிடுறதுனால ஊண்டு வந்து பார்த்தோன்னா ரொம்ப செப்டிக் மாதிரி ஆகிடுச்சு. அப்போ நாங்கள் என்ன சொன்னோம் அப்படின்னா வந்து புண்ணு கொஞ்சம் இன்ஃபெக்டாக இருக்குது, எல்லாமே பிளட்டில் வந்து ப்ராப்ளம் இருக்குது, ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது, ப்ளஸ் வந்து ப்ரோட்டீன் லோவாக இருக்குது. ஸோ டெஃபினட்டாக நம்ம அட்மிஷன் பண்ணி பிளட் ட்ரான்ஸ்மிஷன் பண்ணணும், ப்ரோட்டீன் வந்து லெவலை வந்து ஹை பண்ணணும், ஊண்டு வந்து கரெக்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணால் தான் ஃபர்தராக சரியாகும்னு சொல்லி அட்மிஷன் பண்ணணும். ஸோ அப்போவே நாங்கள் பேஷண்ட் வந்து மறுபடியும் சொன்னோம், பாப்பா வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்குது, இப்போயும் ஹையர் சென்டர் போங்க அப்படின்னு. பட் அவங்க இருந்துட்டு இதுவரையும் நல்லா தான் இருந்தாங்க, இப்போ ஏன் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஆக்சுவலி செப்டிக் ஷாக்ன்றது வந்து சடனாக வர்றது, ஸோ அது யாராலுமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இந்த விளக்கம் ஒருபுறம் இருந்தாலும், மாணவிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது வலது காலில், ஆனால் மருத்துவர் ராஜதுரை இடது கால் என கூறினார். அதுதான் ஏன் என தெரியவில்லை. இப்படித்தான் சிகிச்சையிலும் குளறுபடி நடந்திருக்குமோ எனவும் பலரும் சந்தேகம் தெரிவித்து வருகின்றனர். ஆக்சுவலி பேஷண்ட்டுக்கு உண்மையான கண்டிஷன் என்ன அப்படின்னா, பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி அன்னைக்கு ஒரு ஆர்டி ஆயிருக்கு. ஆர்டி ஆகிட்டு வந்து லெஃப்ட் சைடு வந்து ஃப்ராக்சர் ஆயிருக்கு, ஃபீமர் போன் சொல்லுவோம், தை போனு. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஆனந்த். அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா.